ஹரே கிருஷ்ணா. வைஷ்ணவாஸ் அண்ட் வைஷ்ணவிஸ். 2-3 நாட்களாக வகுப்புகள் நடத்த முடியல. தவறா என்ன வேண்டாம். ஒரு ஜேர்னியில வந்ததுனால எடுக்க முடியல. இன்னைக்கு பார்ப்போம், முயற்சி பண்ணி நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுமோ படிப்போம். மகாத்மியம் ஃபர்தரா இருக்கிறத. ஓம் அஜ்ஞான திமிரா அந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுரன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்வாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுரும் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சககணா லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ச ये कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पदे गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरूपयश कृपा सिन्धो भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं पंगुं लंघेते गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिद्रं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं. हरि ओम तत्सत्. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. वैष्णवास and वैष्णवीஸ். हरे कृष्णा. हरे कृष्णा. அடுத்த மகாத்மியத்தை ஷேர் பண்ணுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. 8ஆம் அத்தியாயம் மாதாஜி. என்னமா? 8ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள். ஆமாமா, அதை படிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு பேராகிராஃப். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. வாசுதேவாய. சிவபெருமான் கூறினார், என் பிரியமான பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்தின் பெருமைகள் இப்போது கேள். இதை கேட்டபின் நீ மிக்க ஆனந்தம் அடைவாய். தென்னாட்டில் ஆமர்ந்தகப்பூர் என்றொரு முக்கிய நகரம் உள்ளது. அதில் பவசர்மா என்றொரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பரத்தையை மணந்து கொண்டான். மேலும் மாமிசம் உண்ணுதல், மது அருந்துதல், திருடுதல், பிறர் மனைவியரை அபகரித்தல் மற்றும் வேட்டையாடுதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தான். ஒரு நாள் அந்த பாவகரமான பவசர்மா ஓர் விருந்து உண்ண சென்றிருந்தான். அங்கு ஏராளமான மதுபானம் அருந்தினான். மதுவாயிலிருந்து வெளியே வழிந்தோடும் அளவுக்கு அருந்தினான். அந்த விருந்துக்கு பின் அவனுக்கு உடல்நிலை சரியின்றி போய் நாட்பட்ட கழிச்சல் நோயால் அவதிப்பட்டான். பல நாட்கள் துன்பப்பட்ட பின் இறந்து ஒரு காட்டில் பனைமர உருவத்தில் பிறவி எடுத்தான். ஒரு நாள் 2 பிரம்ம ராட்சச உருவங்கள் பேய்கள் வந்து அந்த மரத்தடியில் தங்கின. அவற்றின் முன் பிறவி வரலாறு பின்வருமாறு. முன்பு குசிபலன் என்றொரு பிராமணன் நன்கு வேதம் கற்று ஞானத்தின் எல்லா பிரிவுகளிலும் தேர்ச்சி பெற்று வாழ்ந்தான். அவனது மனைவி பெயர் குமதி. அவள் மிக மோசமான குணம் படைத்தவள். பிராமணனும் நன்கு கற்றறிந்தவன், ஆனாலும் பேராசை மிக்கவன். அவன் மனைவியோடு சேர்ந்து தினமும் ஏராளமான தானம் சேகரிப்பான். ஆனால் ஒரு பிராமணருக்கும் அவன் ஒருபோதும் தானமளித்ததில்லை. மரண நேரத்தில் 2 பெரும் பிரம்மராட்சச உருவங்களை பெற்றனர். அவ்வுருவில் பசி தாகத்தில் துன்பப்பட்டு தொடர்ந்து இங்கும் அங்கும் அலைந்து திரிந்தனர். ஒரு நாள் அந்த பனைமரத்தடியில் தங்கினர். அப்போது மனைவி கணவனிடம் கேட்டால், இவ்வாறு பிரம்மராட்சச உருவத்தில் இருக்கும் சாபத்திலிருந்து நாம் எவ்வாறு விடுபடலாம்? கணவன் பதில் கூறினான், பிரம்மன் பற்றி அறிவாலும் அத்தியாத்மா பற்றி அறிவாலும் பலன் கருதும் செயல்கள் பற்றிய அறிவாலும் மட்டுமே இத்தகைய அறிவின்றி நமது பாவங்களின் விளைவுகளிலிருந்து நாம் தப்ப முடியாது. இதை கேட்ட மனைவி விசாரித்தாள்,
என் நாதா, பிரம்மம் என்றால் என்ன? ஆத்மா என்றால் என்ன? கர்மா, பலன் தரும் செயல்கள் என்றால் என்ன? கிம் ததத் பிரம்ம, கிம் அத்தியாத்ம, கிம் கர்ம புருஷோத்தம? இந்த கேள்விகள் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்தின் முதல் பதத்தில் முதல் பாதி ஆகும். எனவே மிக தற்செயலாக மனைவி பதத்தை உச்சரித்தவுடன் பனைமரமாக இருந்த பவசர்மா இதை கேட்டு பனைமர உடலை விட்டு நீங்கி மீண்டும் பிராமண உடலை பெற்றான். அவனது பாவங்கள் அவனை விட்டு முற்றிலும் விலகி இருந்தன. திடீரென ஆகாயத்திலிருந்து ஒரு புஷ்ப விமானம் வந்து அந்த கணவன் மனைவியை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றது. பின் பவசர்மா மிக்க மரியாதையுடன் அந்த பாதி பதத்தை எழுதி கொண்டான். பகவான் கிருஷ்ணரை வழிபடும் நோக்கத்தோடு காசிக்கு சென்று பல பெரும் தவங்களை மேற்கொண்டு விடாமல் அந்த பாதி பதத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தான். இந்நிலையில் வைகுந்தத்தில் பகவான் விஷ்ணு திடீரென இழந்து கொண்டதை கண்ட லட்சுமி தேவி கூப்பிய கரங்களோடு கேட்டாள், பகவானே, யோக நித்திரையிலிருந்து ஏன் திடீரென தாங்கள் எழுந்து கொண்டீர்கள்? பகவான் விஷ்ணு கூறினார், அன்பான லட்சுமி தேவியே, கங்கை கரையில் காசி நகரில் எனது பக்தன் ஒருவன் கடுமையான தவங்களை புரிந்து வருகிறான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்தின் முதல் பதத்தின் முதல் பாதியை தொடர்ந்து உச்சரித்து வருகிறான். அவனது பக்திக்கு எவ்வாறு பரிசளிப்பது என நான் நீண்ட நேரமாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சிவபெருமானிடம் பார்வதி கேட்டால், பகவான் விஷ்ணு தமது பக்தரின் பக்தியால் இவ்வாறு மகிழ்ந்த போது என்ன வரத்தை அருளினார்? சிவபெருமான் கூறினார், பவசர்மா வைகுண்டம் சென்று பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களில் நித்தியமாக சேவை செய்யும் பாக்கியம் பெற்றான். அது மட்டுமல்ல, அவனது முன்னோர்கள் அனைவரும் கூட பகவான் விஷ்ணுவின் தாமரை பாதங்களை அடைந்தனர். எனது அன்பான பார்வதி, ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8ஆம் அத்தியாயத்தின் மகிமைகளில் மிக சிறிது மட்டுமே உனக்கு விளக்கி உள்ளேன். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, அழகா பொறுமையா படிச்சேன். இந்த இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன புரிஞ்சுட்டீங்க இந்த கதையில இருந்து? நீங்க எல்லாரும் இருக்கிறவங்க, சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு சொல்றாங்க, இந்த பகவத்கீதையில 8ஆம் அத்தியாயம், 8ஆம் அத்தியாயம் பரத்தை அடைதல் இல்லையா? ஆமாங்க. நீங்க என்ன புரிஞ்சுட்டீங்க? 8ஆம் அத்தியாயத்தை படிக்கிறனால பகவான் விஷ்ணு வந்து வைகுண்டம் கூட்டிட்டு போறாருங்க. அங்க வந்து விஷ்ணுவுடைய தாமரை பாதங்கள்ல அவங்க நித்தியமா சேவை செய்யற பாக்கியத்தை பெற்றாங்க. இதனால ஹரிபோல். அவங்க முன்னோர்களும் கூட பகவானோட விஷ்ணுவோட பாதங்கள்ல போய் சரணடைறாங்க. ஆமா, இவங்க சேவை பண்ணதுனால அதுக்கு முன்னாடி போனவங்க முன்னோர்கள் கூட அதுல இருந்து விடுதலை அடையிறாங்க, முக்தி கிடைக்கிறது. அப்படிதானே? ஆமாங்க மாதாஜி. அப்புறம் வேற யாரு என்ன சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா. இதுல முக்கியமான பதம் வந்து முதல் ஸ்லோகமே கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்ம கிம் கர்ம புருஷோத்தமா அப்படின்னு இருக்கு மாதாஜி. அப்ப அதுக்கு என்னன்னா, அதுல வந்து அவங்க கேக்குறாங்க, அவங்க மனைவியே கேக்குறாங்க, பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்ன, கர்ம பலன் தரும் செயல்கள் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க மாதாஜி. அதுக்கு அவர் பவசர்மா அவ கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க மனைவி வந்து அந்த உடலை விட்டு போயிடுறாங்க மாதாஜி. அப்ப இந்த ஒரு பதத்தை சொன்னாலே நமக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த இதுல கிடைக்கும் நமக்கு. அதான் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு பதத்தை சொல்றதுனாலயே இவ்வளவு இது கிடைக்கிறது அப்படின்னா, நம்ம பகவத்கீதா முழுக்க முழுக்க டெய்லியே ஒவ்வொரு சாப்டரா படிச்சோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம், 2 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் படிச்சா கூட எவ்வளவு பலன்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதுல பாதி பதத்தை எழுதி வச்சுட்டு பாதி பதத்தை படிச்சாலே அவ்வளவு புண்ணியம். நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம வந்து எப்போதுமே அது பக்தர்களுடைய சங்கமத்துல இருந்தாதான் நம்ம இந்த சாப்டர் படிக்கலாம் இன்னைக்கு. அதே மாதிரி ஏகாதசி அன்னைக்கு எதுக்கு பகவத்கீதால 108 முக்கியமான ஸ்லோகங்கள் எதுக்கு படிக்கிறது? இது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறப்ப நமக்கு அது மனசுல பதிஞ்சிடும். ஸ்லோகம் மட்டும் பைகாட் பண்ணா போறாது, நம்ம வந்து அதனுடைய மீனிங்கும் நம்ம பைகாட் பண்ணி ஆகணும் இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஆமாமா, அந்த மாதிரி நம்ம படிச்சு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றப்பதான் நமக்கு அந்த விஷயங்கள் வந்து நல்லா ஆணித்தரமா, நமக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நம்ம சொல்றோம் கிளாஸ்ல படிக்கிறோம் அப்படின்னு இல்லாம நமக்கு நல்ல நம்பிக்கை வேணும்.
கரெக்ட். பகவான் வந்து இப்படி சொல்றாருன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம இதை கேட்கணும், இதை படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், இன்னும் ஆர்வமா இருக்கணும். நம்ம நம்பிக்கை இருந்தாதான் அந்த ஆசைகள் வரும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு. இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம இது மாதிரி இந்த இதுலயே நம்ம வந்து பகவான் கிட்ட போய் சரணடைஞ்சு அங்கேயே அவருக்கு பக்தி தொண்டு பண்ணணும் அப்படிங்கிற ஆவல் வரணும் நமக்கு. அதோடைய நம்பிக்கை வந்தாதான் ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னு ஆசை வரும். அந்த ஆசை வந்தாதான் அதுக்கப்புறம் ஆசை பக்தர்களோட சங்கமம் வச்சுப்போம். நம்மளால இது மாதிரி எத்தனையோ ஆத்மாக்களை நம்மளால இது மாதிரி ஸ்லோகம் அவங்க சொல்ல முடியாட்டியும் நம்ம அவங்களுக்காக சொல்லி அவங்களால பகவானுடைய தாமரை பாதத்துல அடைக்கலம் போகிறதுக்கு நம்ம ஒரு உறுதுணையா இருக்க முடியும், ஒரு கருவியா இருக்க முடியும். புரியுதா? புரியுதுங்க. இந்த ஆத்மா இந்த உள்ள அர்த்தத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங்கா படிக்கிறதோட இல்லாம அந்த அடுத்த நிமிஷமே மறக்காம ஸ்ட்ராங்கா இதுல மைண்ட்ல ஏத்திக்கணும். ஓஹோ, 8வது அத்தியாயம்னா இந்த மீனிங்கு, இது மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு பதத்தை படிச்சதுனாலயே இவ்வளோ ஆகிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் நமக்கு கிம் தத்தர் அப்படிங்கிற அந்த பதத்தோட நமக்கு ஞாபகம் வரணும். 8ஆம் அத்தியாயம்னா பரத்தை அடைதல், வைகுண்டத்துக்கு நம்மளால இதுவாக முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது இதுல கேட்கணுமா? கேள்விகள் இருக்கா இந்த மகாத்மியத்துல 8வது அத்தியாயத்துல? ஹரே கிருஷ்ணா. ஆனா இந்த ஒரு பதத்தை ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இந்த ஒரு பதத்துல பாடி அவங்க சொன்னனாலேயே இவ்வளோ தப்பு செஞ்சுட்டும் அவங்களுக்கு வந்து இப்படி விமோச்சனம் கிடைச்சிருக்குல்ல மாதாஜி. ஆமா, அதான் பகவான் எவ்வளவு கருணாமூர்த்தியா தயாளுவா இருக்காருன்னு பாத்துக்கோங்க. பக்த வக்சல், அதுதான் பகவான் வந்து பக்த வக்சல். பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டோம் ஆசைப்பட்டு பூமிக்கு. ஒவ்வொருத்தரோட ஆசையும் ஒரு மனதுல ஆத்மாவோட இருந்தது. நம்ம வந்துட்டோம் கீழே. பட் அவர் தான் எப்ப வருவான், நம்மளோட இந்த குழந்தை எப்ப வருவாங்க, விஜயகுமாரிங்கிறவங்க எப்ப வருவாங்க, மகேஸ்வரி ஆனந்த்குமாருங்க எப்ப வருவாங்க அப்படின்னு அந்த ஆத்மா எப்ப வரும், இந்த ஆத்மா எப்ப வரும்னு பகவான் காத்துட்டு இருக்காரு. நம்ம ஒரு சான்ஸ் சின்னதா மெதுவா பகவானை இத்திரோன்னு நினைச்சா கூட போறோம். அவரு வந்து டக்குன்னு அதை எப்படி அஜாமிலன் நாராயணான்னு அவர் பையன் பேரு சொன்னதுக்கே நாராயண லோகத்துல இருந்து வந்து அழகா கூட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா? ஆமாங்க மாதாஜி. அது மாதிரி நம்ம அவ்வளவு கீனா இருக்கணும். சரியா? சரி. அடுத்தது போலாமா? போலாம். அடுத்த இது படிக்க ஆரம்பிங்க யாராவது ஒருத்தர். 9வது அத்தியாய மகாத்மியம் போடுங்க. 8ஆம் அத்தியாயத்துலதான் இருக்கு. என்னம்மா? இல்ல வந்துருச்சு. சிவபெருமான் கூறினார், என் பிரியமான பார்வதி, இப்போது ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தின் பெருமைகளை இப்போது கேட்பாயாக. நர்மதை நதிக்கரையில் மாகிஸ்மதி என்றொரு நகரில் மாதவன் என்ற ஒரு பிராமணன் வாழ்ந்தான். அந்த பிராமணன் வேத கட்டளைகளை பின்பற்றி மிக்க கண்டிப்புடன் அவற்றின்படி வாழ்ந்தான். பிராமண குலத்தில் எல்லா நற்குணங்களையும் அவன் பெற்றிருந்தான். அவன் நன்கு கற்றறிந்தவன் என்பதால் நிறைய தானங்கள் பெற்றான். அவன் சேர்த்த செல்வங்களை கொண்டு ஒரு அக்னி ஹோமத்தை செய்ய தொடங்கினான். அந்த யாகத்தில் பலியிடுவதற்காக ஒரு ஆடு வாங்கப்பட்டது. அதை தூய்மை செய்து கொண்டிருந்த போது எல்லாரும் ஆச்சரியப்படும்படி அந்த ஆடு சிரித்தது. பின் பலத்த குரலில் பேசியது, ஓ பிராமணனே, நம்மை இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் கட்டுப்படுத்தி வைக்கின்ற இவ்வாறான பல அக்னி ஹோமங்களை செய்வதால் என்ன பயன்? பற்பல அக்னி ஹோமங்களை செய்ததால் நான் இப்போதுள்ள நிலையை பார்த்தாயா? அங்கே கூடியிருந்த அனைவரும் இதை கேட்டு ஆர்வமாகிவிட்டனர். பிராமணனை கைகூப்பி விசாரித்தார், நீ எப்படி ஆடாக ஆனீர்? உமது முந்தைய பிறவியில் எந்த குலத்தில் பிறந்து என்ன செயல்களை மேற்கொண்டீர்? ஆடு பதில் கூறியது, ஓ பிராமணனே, என் முற்பிறவியில் ஒரு தூய பிராமண குலத்தில் பிறந்து வேதங்களில் கூறப்பட்டுள்ள சம்பிரதாய சடங்குகளை கவனத்துடன் நிறைவேற்றினேன். எனது குழந்தைக்கு ஒரு நோய் இருந்தது. அதை தீர்க்க துர்க்கையை வழிபட வேண்டுமென என் மனைவி விரும்பினாள். அதற்காக அவள் என்னிடம் ஒரு ஆட்டை கொண்டு வர சொன்னாள். துர்க்கையின் கோவிலில் நாங்கள் ஆட்டை பலியிட்ட போது அந்த ஆடு என்னை சபித்தது. ஓ பாவகரமானவனே, மனிதரில் கடைநிலையானவனே, என் குழந்தைகளை தந்தையற்றவனாக நீ விரும்புவதால் நீயும் ஒரு ஆடாக பிறவி எடுப்பாய் என்று கூறி என்னை சபித்தது. ஓ மாதவா,
எனது மரண நேரத்தில் நான் இந்த ஆட்டின் உடலை பெற்றேன். ஆனால் கோவிந்தனின் கருணையால் எனது முன்பிறவிகளை நான் ஞாபகத்தில் கொண்டுள்ளேன். மேலும் கேட்க விரும்பினால் ஒரு சுவாரஸ்யமான கதையை கூறுகிறேன். முக்தியளிக்கும் சக்தி வாய்ந்த புனித ஸ்தலமான குருசேஸ்வரத்தில் சந்திரசர்மா என்றொரு அரசன் வாழ்ந்தான். அவன் சூரிய தேவனின் வம்சத்தில் வந்தான். ஒரு முறை சூரிய கிரகணத்தின் போது அவ்வரசன் ஒரு பிராமணனுக்கு தானம் தர நினைத்தான். அந்த தானத்தில் ஒரு கரிய நிற உடல் கொண்ட சூத்திரனும் அடக்கம் அரசன் புரோகிதனோடு சென்று புனித ஏரியில் குளித்து சுத்த ஆடை உடுத்தி சந்தனம் தரித்து கொண்டு வந்தான். பக்தியுடன் ஒரு தகுதி வாய்ந்த பிராமணனுக்கு தானம் அளித்தான். அவன் தானமளித்தவுடன் திடீரென்று அந்த கரிய சூத்திரனின் இதயத்திலிருந்து ஒரு பாவகரமான சண்டாளன் நாயை தின்பவன் தோன்றினான். சிறிது நேரம் கழித்து அந்த சூத்திரனின் உடலிலிருந்து ஒரு சண்டாளி தோன்றினாள். திடீரென்று அந்த 2 பேரும் பிராமணனின் உடலுக்கு புகுந்தனர். அந்த பிராமணர்கள் இதனால் கலங்காமல் பகவான் கோவிந்தனை எண்ணியவாறு பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய ஆரம்பித்தான். அரசனோ நடந்த நிகழ்ச்சிகளால் அதிர்ச்சியாக்கி பேச முடியாமல் நின்றான். பிராமணனின் உதடுகளிலிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தின் வார்த்தைகள் வெளிவந்தவுடன் விஷ்ணு தூதர்கள் தோன்றி பிராமணனின் உடலில் புகுந்த சண்டாளனை துரத்திவிட்டனர். அரசன் கேட்டான், உன் கற்றறிந்தவரே, அந்த இருவரும் யார்? தாங்கள் ஜெபித்த மந்திரம் என்ன? நாங்கள் மனதில் நினைத்து கொண்டது யாரை? அதற்கு பிராமணன் பதில் கூறினார், பாவமே உருப்பெற்ற அந்த சண்டாள உருவில் தோன்றியது. அடுத்த பேராகிராஃப். ஹலோ, ஹரே கிருஷ்ணா. அடுத்த பேராகிராஃப் இருக்காங்க மாதேஜி, இதோட முடிச்சுங்களா? இருக்கணும். உருப்பெற்ற அவதாரமே அந்த சண்டாளியின் உருவத்தில் தோன்றியது. நான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய தொடங்கினேன். அது எல்லா பயந்தரும் சூழ்நிலைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்வதால் பகவான் கோவிந்தனின் பாத கமலங்களை நான் எப்பொழுதும் நினைவில் கொள்ள முடிகிறது. இதை கேட்ட அரசன் பிராமணனிடமிருந்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய கற்றுக்கொண்டான். படிப்படியாக அவன் உயர்வு பெற்று பகவான் கோவிந்தனின் தாமரை பாதங்களை அடைந்தான். ஆடு கூறிய இக்கதையை கேட்ட பிராமணன் மாதவன் உடனடியாக ஆட்டை விடுவித்து ஸ்ரீமத் பகவத்கீதையின் 9ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய தொடங்கினான். இவ்வாறு அவனும் பகவான் கோவிந்தனின் பாத கமலங்களை சென்றடைந்தான். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அழகா படிச்சேன் மாதாஜி. இந்த பொறுமையா நிதானமா இந்த கதைகள்ல இருந்து நம்ம இந்த பிராமணன் இந்த கதையில இருந்து எப்பேற்பட்ட சண்டால இது நம்ம உடம்புல இதுவானா கூட நம்ம பகவானுடைய பகவான கோவிந்தனை வந்து கூப்பிடுறதுனால நம்ம வந்து இதுல இருந்து நம்மளால வெளிவர முடியும் அப்படிங்கிற மாதிரியான இந்த கதை. இதுல வந்து நம்ம இந்த மகாத்மியம் 9ஆவது அத்தியாயம் வந்து இதுல வருது. ஆக்சுவலி பக்தி யோகம் அந்த இதுல அந்த போர்ஷன்ல வர்றது. இது இந்த 9ஆம் அத்தியாயத்தினுடைய பெருமைகள் வந்து சிவபெருமான் வந்து பார்வதிக்கு சொல்றப்ப இந்த அத்தியாயத்துல ஸ்பெஷல் என்னன்னா, நர்மதை நதிக்கரையிலே மகிம்ஸ்தி அப்படிங்கிற நகரத்துல மாதவன் அப்படிங்கிற ஒரு பிராமணர் இருக்கார். அவர் வந்து வேத கட்டளைகளையே எல்லாத்தையும் கண்டிப்பா என்னென்னலாம் போட்டிருக்கோ என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து அவர் வந்து பெற்று அதை வந்து அது பிரகாரம் எல்லாமே அவரு நல்ல தானங்கள்லாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்ய வேணாம், எல்லா விஷயங்களையும் அவர் வந்து செஞ்சுட்டு வர்றாரு. அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் அக்னிஹோத்திர ஹோமங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த அக்னிஹோத்திர ஹோமம் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த யாகத்துல வந்து பலியிடுறதுக்காக ஒரு ஆடு ஒண்ணு, அந்த ஆடு வந்து நல்லா இருக்கிற ஆடுன்னு சின்ன அது மாதிரி இது பண்ண மாட்டாங்க. அது வந்து உயிரோட நம்ம சொல்றோம் இல்லையா, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு இல்லையா, நீ வந்து உன்னுடைய பாட்டனாரையோ உன்னுடைய ஆசானையோ உன்னுடைய நண்பனையோ உன்னுடைய தம்பியோ நீ கொல்லல, அவங்கள வந்து அவங்களோட உடல் தான் அழிக்கப்படுறது, அவங்க ஆத்மா இன்னும் உயர்ந்த லோகத்துக்கு போறது அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்துல எல்லாம் இந்த இதுல எல்லாம் யாகத்துல பலியிடுறதுக்காக இருக்கிற அந்த ஆடுக்கள்லாம் வந்து நல்ல வயசானதா இருக்கும், அதுக்கு உடம்பு முடியாம இருக்கும். அந்த உடலை வச்சுக்கிட்டு அது கஷ்டப்படுறதை விட அதுல யாகத்துல மந்திரங்கள் சொல்லி பலியிடுறப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து மனித பிறவி கிடைக்கும். அந்த ஆட்டுக்கு கிடைச்சி அது வந்து இந்த மாதிரி உடம்புல கஷ்டப்படாம அது மாதிரி ஆடை தான் நம்ம இது பலியில இடுவாங்களே வெளியே நல்ல
இதுவா இருக்கிற ஆட்டை வந்து எப்போதுமே இது பண்ண மாட்டாங்க. அப்ப வந்து அந்த பலத்த குரல் கேட்கறது நம்ம வந்து இந்த பிறப்பேறப்பு சக்கரத்துல இருந்து பல அக்னி ஹோமங்கள் செய்வதனால என்ன பயனு, ஹோமங்கள் செய்வதனால இப்போது வந்து நிலையை பார்த்தையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. உடனே விசாரித்துட்டு இப்படி வந்து ஆடாக ஆனது முந்தைய பிறவியில வந்து எந்த குலத்தை செயலை மேற்கொண்டமோ ஆடு வந்து உடனே பதில் சொல்லுது. முற்பிறவியில வந்து குலத்திற பிறந்து வேதங்களை வந்து கூறப்படும் சம்பிரதாயங்கள் சட்டங்களை வந்து இது பண்ணி பண்ணாம இருந்ததுனாலதான் இப்படி ஆகிறது. என் குழந்தைக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. துர்கையை வழிபட்டு இது பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆட்டை கொண்டு வர சொல்றாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கிற ஆட்டை வந்து பலியிட கூடவே கூடாது. இந்த வந்து இதுல வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு வயது முதிர்ந்த நிலையில இருக்கும், உடம்பு முடியாம இருக்கும், வயசாயிருக்கும் நல்லா. அப்பேற்பட்ட ஆடை பலி கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அதுக்கு வந்து நல்ல நற்கதி கிடைச்சு மனித பிறவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வந்து பாவகரமான கடைநிலை நீங்க குழந்தைய வந்து கந்தேற்றராக நீ விரும்புதா பிறவி எடுப்பாய் அப்படிங்கிற மாதிரி சபித்து மரண நேரத்தில் உடலை பெற்றேன். அதுக்குதான் சொல்றது 8வது அத்தியாயத்திலேயே படிச்சோம் நம்ம பரத்தை அடைதல். இதுக்கு முந்தைய அத்தியாயத்துல அந்த காலேச்ச மாமேவ இறக்கும் தருவாயில் நம்ம வந்து எண்ணத்தை நினைச்சிட்டு உயிரை விடறோமோ அது அந்த நிலையை நம்ம அடைவோம். அதற்கான உடலை நமக்கு கிடைக்கும். அது நல்லதா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அது மறக்கவே கூடாது. மரண நேரத்துல வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ பகவானை நினைச்சோம் அப்படின்னா அவருடைய கருணையினால எப்படி ஜடபரத முனிக்கு வந்து முற்பிறவியில என்ன நடந்தது தெரிஞ்சுதோ அதே மாதிரி கஜேந்திர மோட்சத்துல இந்திரதும்னனா இருந்த அவருக்கு வந்து கஜேந்திரனா அந்த இது சாபம் கிடைச்ச உடனே கஜேந்திரனை யானையா இருக்கிறப்ப அவருக்கு அவர் முற்பிறவியில என்னென்னலாம் பண்ணாருன்னு எப்படி தெரிஞ்சதோ அது மாதிரி நமக்கு பகவான் வந்து கருணையை கொடுப்பாரு. முற்பிறவியில கொண்டு இது இது பண்றத நம்ம பண்ணதெல்லாம் அவர் நமக்கு இது பண்ணுவாரு. அதே மாதிரி முக்தி அளிக்கும் சக்தி வாய்ந்த புனித ஸ்தலம் அதுதான் குருஷேத்திரம். அப்படிங்க அந்த இடத்துல சந்திர அப்படிங்கிறவர் வாழ்ந்து வந்தார். அவரு சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் சூரிய பிராமணனுக்கு தானம் தர்றதுக்காக நினைக்கிறாரு அவரு. அப்ப வந்து தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப பக்தியில இருக்கிற தகுதி வாய்ந்த பிராமணருக்கு தானம் அளிச்சு இது பண்றாரு அவரு. அப்ப வந்து அந்த சூத்ரனோட இதயத்துல இருந்து பாவகரமான சண்டாளன் வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா கோவிந்த நாமத்தை நம்ம உச்சரித்தாலே இந்த 9வது அத்தியாயத்தை படிக்கிறப்ப எப்பேற்பட்ட சண்டாளனும் தீய சக்தியோ நம்ம கிட்ட உடம்புலயோ நம்ம வீட்லயோ இருந்தா அது வந்து அப்படியே அதை அழிச்சிடும் அப்படின்னு நம்ம இந்த இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த பிராமணர் வந்து பகவான் கோவிந்தனை நினைச்சுக்கிட்டே பகவத்கீதை 9ஆம் அத்தியாயத்தை படிக்கிறாரு. இந்த 9ஆம் அத்தியாயம் அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வரணும் இது வந்து இந்த வந்து எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் அழிக்க வல்லது. பில்லி சூனியம் என்னென்னமோலாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம், படிச்சிருப்போம், எல்லாம் பார்த்திருப்போம், என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. அதுக்குதான் சொல்றது பகவான் நாம ஒன்றே போதும் நமக்கு. இந்த கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டாலே போறோம். நமக்கு வந்து எந்த விதமான தீய சக்தியும் அண்டாது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற சண்டாளன் எந்த பிரேதமற்ற நிலையில இருக்கிற ஆவிகள் நம்ம இந்த இதுக்கு ஏதாவது பண்ணாம இருந்தோம்னா அவங்களால கூட நம்ம உடலை விட்டு வெளியேறிட முடியும். நம்ம குடும்பத்துல வந்து எந்த பாதிப்பும் இல்லாம நமக்கு வந்து நல்லா வாழலாம். அந்த குடும்பத்துல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது எல்லாமே நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து இந்த 9ஆம் அத்தியாயம் வந்து மிகப்பெரிய உதாரணம். இப்ப இருக்கிற இந்த கலியுகத்துல வந்து நிறைய ஜனங்கள்லாம் வந்து டைவர்ஷன் ஆகி அங்க போய் பில்லி சுனியை எடுக்கிறோம், அதை செய்வனியை எடுக்கிறோம், அது போன்றோம், இது பண்றோம் அப்படிங்கிறாங்க. அழகா இந்த 9வது அத்தியாயத்தை படிச்சா இதெல்லாம் இருந்து அவங்களால வெளியில வர முடியுங்கிறது சிம்பிள் திங் பகவான் அழகா கொடுத்திருக்காரு. அதை விட பிரபுபாத் நமக்கு எல்லா மொழிகளிலையும் சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தைகள்னால அவருடைய ஒவ்வொரு பர்போட்டும் பிரபுபாத்துடைய ஒவ்வொரு பர்போட்டும் நமக்கு வந்து வாழைப்பழத்தை உரிச்சு அதை வந்து கட் பண்ணி அப்படியே உள்ள போய் தள்ளி விடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு புரிகிற மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க எல்லாம் அது மாதிரிதான் இருக்கீங்க. ஒரு சில காரணங்களால என்னால வந்து வகுப்புகளை தவிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்து இன்னுமே ஆகாம இருக்கணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சண்டாளனோ என்னவோ எதுவோ நம்ம உடம்புல இருந்தா கூட அந்த பாவகரமான சண்டாளன் இருந்தா கூட கோவிந்தா அப்படிங்கிற இந்த ஒரு இதை சொல்றதுனாலேயே நாமத்தை சொல்றதுனாலேயே நம்ம வந்து இதுல இருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த கதைகள்ல இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.
அது தெரிஞ்சுக்கணும் நல்லா. எப்பேற்பட்ட கெட்ட சக்தி, கெட்ட இதுவா இருந்தாலும் நம்மளால அதுலேருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க வேற எதுவும் இந்த மகாத்மியத்துல ஷேர் பண்ணிக்க நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. ஓரிரு வார்த்தைகள். உங்களுக்கு புரிஞ்சது. புரியலைன்னா வேற எதுவும் கேட்கணும்னா கேட்கலாம். கேள்விகள். ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்துட்டு நம்ம யாக குண்டத்துல பலியிடுறது இப்ப கிடையாது ஏங்க மாதாஜி, நம்ம பலியிடுறது ஆமாமா. இப்ப கிடையாதும்மா. இப்ப நல்லா இருக்கிற இதையே வெட்டி சாப்பிட்டுறாங்க. பலியிடுறதுன்னு அது மாதிரி கிடையாது. அவங்க வெட்டி அவங்களுடைய சுவைக்காக, அவங்களுடைய இந்திரிய திருப்திக்காக சாப்பிடுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. நான் சொல்றது யாகத்துல பலியிடுறது இதுல சொல்றது சாஸ்திரங்கள் இதுல சொல்றது அதுக்கு நான் சொன்ன மாதிரி அதுக்கு வயதா இருக்கும். அதுக்கு உடல்நிலை முடியாம இருக்கும். அதனால இந்த உடலை வச்சுக்கிட்டு அது கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அத யாகத்துல பலியிடுவாங்க மந்திரங்கள் சொல்லி. அதனால அதுக்கு நல்ல கதி தான் கிடைக்கும். ஆனா இப்படி வெட்டி சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? இப்ப இந்த நான்வெஜ்ன்னு வெட்டி சாப்பிடுறாங்க இல்லையா? அது என்ன ஆகும் அப்படின்னா, அதே ஆடு அடுத்த இதுல இவங்கள இது பண்ணி சாப்பிடும். அந்த மாதிரியான ஒரு உடல் இவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு சாப்பிடுற மாதிரியான உடல் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்க செய்யற பாவங்கள்லாம் அவங்களுக்கு போயிடும். அவங்க செய்யற புண்ணியங்கள்லாம் இவங்களுக்கு வந்துடும். யாரு வெட்டி சாப்பிடுறாங்களோ அவங்க செய்யற புண்ணியங்கள்லாம் இந்த ஆட்டு யார வெட்டி சாப்பிடுறாங்களோ ஆடோ புலியோ அதே புலிங்கிறனே இது ஃபிஷ்ஷோ இதுவெல்லாம் யாரை வெட்டி சாப்பிடுறாங்களோ இவங்க மனுஷனா இருக்கிறவன் புண்ணியம் எல்லாம் அந்த ஃபிஷ்ஷுக்கு போயிடும். ஃபிஷ்ஷோ எதை சாப்பிடுறாங்களோ வெட்டி. புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்க. இவங்க செய்யற பாவங்கள்லாம் இந்த புலியா இருந்த அது பேர் என்ன, மாடா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் என்னத்தை வெட்டி சாப்பிடுறாங்களோ எதுவா இருந்தாலும் ஆடா இருந்தாலும் அதனுடைய அதுக்குன்னு ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதுவும் அது ஆடா இருந்தாலும் ஏதாவது பாவங்கள் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியாது. எத்தனையோ பூச்சியை மிதிச்சிருக்கோம், எத்தனையோ தெரியாது இல்லையா? ஆடு சாப்பிட்றப்ப இலைய தலைய சாப்பிட்றப்ப அதுல புழுக்கள் இருக்கும், அதை முழுங்கிருக்கும். அந்த பாவங்கள்லாம் இந்த மனுஷனுக்கு வந்துடும். அது அவங்களுக்கு தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, வெட்டி அவங்களுடைய இன்ப சுவைக்காக, அது ஒண்ணுமே இல்லை, அதோடைய ரத்தத்தை இவங்க சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். என்ன சொல்ல போனா அதனுடைய இதெல்லாம் சாப்பிடுறாங்க, ருசியா இருக்குன்னு. நமக்கு அது மாதிரி உடலை கொடுக்கவே இல்லை. மனிதன் மிருகத்தை அடிச்சு சாப்பிடணும்னு எந்த சாஸ்திரத்திலும் எங்கேயுமே சொல்லல. மிருக வதைங்கிறதே கிடையாது. நமக்குன்னு ஒரு சில உணவுகள் இதுதான் இருக்கு. பச்சை காய்கறிகள், பால், பழம், இதுதான். அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கார் பகவான். அந்த மாதிரி பற்கள் அது மாதிரி தான் கொடுத்திருக்கார். நம்மனா எல்லாத்துக்கும் மீறி இந்திரிய சுகம், இந்திரிய சுகத்துக்காக என்ன வேணா பண்றோம், எதை வேணா அடிச்சு சாப்பிடுறோம். அது இருக்கிறதுலே ரொம்ப மிக கொடிய பாவம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு ஒரு சந்தேகம் இதுல, பக்ரீத் அப்ப அந்த ஆடு மாடு ஒட்டகம் வெட்டுறாங்களே, அது ஹலால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இதுல. அதாவது குரான்ல ஓதி இந்த மாதிரி அல்லாஹ் குர்பானி கொடுத்து ஒரு நன்மை இருக்குன்னு சொல்றாங்களே, இது நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க? அதாவது சாஸ்திரங்கள் பாகவதத்தை சொல்லியிருக்காங்க தெக்க தெளிவா, நம்ம இப்போ ஒரு ஆடை வெட்டினா அந்த ரோமங்கள் இருக்குல்ல, அந்த ரோமங்கள் அந்த மாதிரி பிறவி எடுத்து அவங்க அந்த ஆடு கையாலே சாகணும்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல நான் படிச்சிருக்கேன். அவங்கள எத்தனை உயிரை கொள்றாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல அவங்க எந்த மாதிரி நிலை அடைவாங்க? என்னோட கேள்வி அதுதான். அதாவது ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன சொன்ன, இன்னொரு தடவை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பிரபுஜி. எனக்கு இந்த பக்ரீத் திருநாள் அப்ப இந்த ஆடு மாடு ஒட்டகம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த மாதிரி குர்பானி கொடுத்தோம்னா எங்களுக்கு நன்மை கிடைக்கும், அதாவது ஹலால் செய்யப்பட்டா இது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது எந்த மாதிரி எடுத்துக்கிறது? இந்த சமூகத்துல சாப்பிடக்கூடாது வேதங்கள் சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க மீறி சாப்பிடுறாங்கல்ல, அது ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல படிச்சிருக்கோம், இப்ப நம்ம ஒரு உயிரை கொன்னாலும் அந்த அந்த அதுல இருக்க ரோமங்கள் இருக்கிற முடி அந்த அளவுக்கு அவங்க பிறவி எடுத்து அந்த ஆடு மறுபடியும் அவங்களை கொண்டுகிட்டே வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இந்த பசுவதை என்கிறது பெரிய கொடூரமான பாவம். பிராமணர்களோ பசுக்களோ கொண்டாலும் அவங்களுக்கு மறுபிறவில ரொம்ப கீழ்நிலையில தான் கீழ்நிலையில போயிடுவோம். அந்த இது
பூர்ணாந்திர புதின புரியுது பிரபு, புல்கத்தா அந்த புரியுது. மாதிரி ஸ்லோகத்துல படிச்சிருக்கேன் அந்த இதுல பாகவதத்துல. ஆமா, அவங்க என்ன வந்து இதுல என்ன நம்ம மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது பக்ரீத் அப்ப வெட்டுறாங்க இல்லையா ஆடு, அதான் என்னென்னலாம் வெட்டுறாங்களோ அது வந்து இந்த யாகத்துல நம்ம போடுறோம்ல அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப படிச்சோம் இல்லையா, ஆஹ் யாகத்துல நம்ம பயன்படுத்துறது மிருக பலியிடுறது, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அத வந்து நாளடைவில் அது மா இப்ப நான் கிளாஸ் அப்ப நம்ம கேட்கறது டைரக்டா கேட்கறது எப்படி, அடுத்த அடுத்த வாயில மூலியமா கேட்கறது போறே மாறிண்டே போகும். இதே இது கிறிஸ்டியானிட்டி பாத்தீங்கன்னா அந்த ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க வந்து இஸ்மாயில் ஒருத்தவங்களை கொள்றாங்க, அல்லாஹ் வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லி அந்த இதுல ஒரு மாற்றம் கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி என்னம்மா? கிறிஸ்டியானிட்டின்னு கொஞ்சம் சொல்றாங்க. கேட்க மாட்டேங்குது பிரபு. கிறிஸ்டியானிட்டின்னு கூட சொல்றாங்களே இந்த மாதிரி ஆபிரகாம் வந்து அந்த இவங்களை கொன்னாங்க, அப்ப ஷீப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அந்த கதையெல்லாம் உண்மையா இல்ல பொய்யா? அந்த கதையெல்லாம் உண்மையா அப்படின்னா நிஜமாவே ஒண்ணுமே கிடைக்கல, உங்களுக்கு காய்கறி கிடைக்கல, பழங்கள் கிடைக்கல, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலையில சாப்பிடலாம், வயிற்றுக்கு சாப்பிடணுங்கிற மாதிரி. அதர்வைஸ் நமக்கு எல்லாமே கிடைக்குது. பகவான் வந்து எத்தனை பேர் இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும், எவ்வளவு மழை பெஞ்சாலும் பகவான் கொடுக்குறாரு. அதை வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம் நம்ம. இதுக்கு வந்து கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா, அவங்க பக்ரீத் அதப்ப பண்றது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பலியிடணும். பலியிடுறதுனால இதுவாகும். ஆனா நாளடைவில் அது மாறி 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 பலியிட்டு நல்லா இருக்கிற ஆட்டையும் மாட்டையும் பலியிட்டு சாப்பிட்டுறாங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பாகத்துல போட்டிருக்க மாதிரி அதுல உடம்புல எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை பிறவிகள் இவங்க எடுப்பாங்க. அத்தனை பிறவிகள் அந்த பர்டிகுலர் சோல் வந்து இவங்களை வந்து அதே மாதிரி கொல்லும், அதே மாதிரி சித்திரவதைப்படுத்தும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மாதாஜி அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, இப்ப வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல வந்து ஆமா எந்த விதமான மதங்களும் கிடையாது, விஷ்ணு மட்டும் வழிபட்டாங்க. ஆனா கலியுகத்துல பாத்தீங்கன்னா நிறைய நான் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க, கிறிஸ்டியானிட்டி, முஸ்லிம் அந்த மாதிரி வர்றாங்களே, அது வந்து யாருமே எதுனா சாமி கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாம் தந்தை, பிதாவின் மைந்தன் இப்படிதான் சொல்லுவாங்க. இன்னும் இயேசுநாதர் முஸ்லிம்ஸ் வந்து கேட்டீங்கன்னா எதுவுமே இல்ல, எல்லாமே நேச்சர் தான் கடவுள் அப்படிம்பாங்க, இயற்கை தான் கடவுள் அப்படிம்பாங்க. இந்த ஹிந்துயிசம் மட்டும்தான் நமக்கு, அதாவது ஹிந்துயிசம் சொல்ல முடியாது, சனாதன தர்மம் அப்படிங்கிறது இதுதான். அதுல பகவான் விஷ்ணு ஒருத்தர் தான் இருந்தாரு. கடவுள்லயே நம்ம இதுல இத்தனை கடவுள்லாம் கிடையாது, ஒன்லி விஷ்ணு மாத்திரம்தான். பட் நாளடைவில் செடியை வச்சா வேப்ப மரத்தை சுத்தி வர்றது, அதை சுத்தி வர்றது, இதை சுத்தி வர்றது, ஜனங்களா மாத்திக்கிட்டாங்க. அதெல்லாம் பாகவதம் வந்து இன்னும் சைத்தன்ய சரிதாமிர்தம் இதெல்லாம் டீப்பா படிக்க 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 விஷ்ணு புராணம், அப்புறம் வந்து பத்ம புராணம் இதுலெல்லாம் டீட்டெயில்டா போட்டிருக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும். இது என்ன மிருகபலி, எப்பேற்பட்ட மிருகபலி, இது மாதிரி கம்பாரிசன் கிறிஸ்டியானிட்டியும் நம்ம இதுக்கும் என்ன கம்பாரிசன், ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஏன் தந்தை தான் எல்லாருமே இதுலயுமே கூட இயேசு கிறிஸ்து தந்தை அப்படிதான், அவங்க ஒரு டிவோட்டி மாதிரி தான் ட்ரீட்மெண்ட். ஆனா பகவான் விஷ்ணு மாத்திரம் தான் பகவான், அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. இப்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒரு நாள் நான் அங்க வந்துடுறேன், வந்துட்டு நான் ஸ்பெஷல் கிளாஸை நான் எடுக்கிறேன், இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஏன் வந்து எந்த மாதிரி பலியிடணும், கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் நம்ம இதுக்கும் என்ன இது, ஏன் இவ்வளவு டிஃபரன்ஸ், எல்லாமே ஒண்ணு சனாதன தர்மம் தான். இது மாதிரி இது கிடையாது, ரிலீஜியஸ் கிடையாது. நாளடைவில் மாறி 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 என்னென்னமோ மாத்தி இப்ப அவங்களே நல்லா இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுறாங்க. நமக்கு அப்பேற்பட்ட டிசைன் பண்ணவே இல்லை. அது முஸ்லீமா இருந்தாலும் சரி, இஸ்லாமியா தான் கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு டிசைன் வந்து இந்த பூமி, நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த பஞ்சபூதங்கள் ஆன உடலை ஒன்லி தானியங்கள், பழ வகைகள், பால் இது மாதிரிதான் சாப்பிடணும். அதுக்கு தகுந்த உடல் தான் பகவான் கொடுத்துருக்காரு. இன்னும் இப்ப என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, அதெல்லாம் எதுவுமே சக்சஸ் ஆக முடியாது. இறப்பே இல்லாம பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆக்சிஜன் பேக்குக்குள்ள படுத்துக்கிட்டே இருந்தார் அவர். கடைசியில 50 வயசுலயே உயிர் போயிடுச்சு. நான் 150 வருஷம் வாழணும் அப்படின்ட்டு.
அதே மாதிரி டெஸ்ட் பேபி மாத்தி அந்த எந்த இதுவுமே இல்லாம ஆர்டிபிஷியலா வயிற்றுக்குள்ள அந்த இதுவை வச்சு குழந்தைய பிறக்க வைக்கணும்னு பார்த்தாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுத்து. அது மாதிரி பகவான் சொல்றது ஒண்ணு நாளடைவில் அது மாறி சத்தியுகத்திலேருந்து அப்பெல்லாம் ஜனங்க நல்ல 4 தூண்களும் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது. இது மாதிரி பொய் இல்ல, பொறாமை இல்ல, இதெல்லாம் இல்லாம இருந்தது. அதுக்கு அடுத்த யுகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. இப்படியே குறைஞ்சு குறைஞ்சு கலியுகத்துல வந்து எல்லா இதுவுமே போயிடுத்து. எல்லா இதுவுமே போயிடுத்து. வர்ணாசிரமம் இதெல்லாம் மாறிடுது. இந்தந்த வர்ண ஆசிரமத்துல இருக்கிறவங்க இந்தந்த தொழில் தான் பண்ணணும்னா எல்லாமே மாறிடுது கலியுகத்துல. பிராமணா இருக்கிறவங்க கடல் தாண்டி போய் வேலை பாக்குறாங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. பகவானை பத்தி மட்டும்தான் சொல்லணும், பகவானை பத்தி பேசணும். சத்திரியரா இருக்கிறவங்க பிராமணர்களையும் மத்தவங்களையும் நாட்டுல இருக்கிறவங்களையும் பாதுகாக்கணும். வைஷ்யரா இருக்கிறவங்க வியாபாரம் பண்ணணும், காய்கறிகள் வயல்ல உழணும். அந்த மாதிரி சூத்திரர்கள் மட்டும்தான் மத்த வேலைகள்லாம் பார்க்கணும். வர்ணாசிரமம் மாற 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 என்ன ஆயிடுச்சு, கலியுகத்துல வந்து எல்லாமே மாத்தி 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 பண்றாங்க. சூத்திரர்களா இருக்கிறவங்க இந்த மத்த வேலையை பாக்குறாங்க, பிராமணர்களா இருக்கிறவங்க சூத்ரா வேலையை பாக்குறாங்க. தமோ ரஜோ ஜாஸ்தி ஆகி இப்ப வந்து சத்விக் குணமே இல்லாம இருக்காங்க. அப்படி ஆயிடுது. இந்த நம்ம சாப்பிடுறது, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ், நம்ம என்ன செயல் பண்ண வந்திருக்கோம் அது எல்லாமே மாறுறதுனாலதான் நம்மளுடைய குணங்கள் இந்த 3 குணங்கள் இயற்கையோட இருக்கிறதுனால, நம்மளுடைய இருக்கிறதுனால நம்ம வந்து மாறி போய் கண்ணா பின்னான்னு எதையுமே இது பண்ண முடியாம அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கீ பகவான். அதுக்குதான் சுலபமா நம்மளால ஸ்லோகம் சொல்ல முடியாது. சைத்தன்ய மகாபிரபுவா வந்து பகவான் ஸ்லோகம் சொல்ல முடியாது உருப்படியா. எதையுமே நம்மளால மண்டையில மந்த புத்தி ஏறாது, மறந்து போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரேன்னு எளிமையான மந்திரத்தை கொடுத்திருக்காரு. இதைதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. இத பத்தி என்ன கிளாஸ் ரிமைண்ட் பண்ணுங்க பிரபுஜி. எனக்கு நான் அங்க ஊருக்கு வந்துடுறேன். வந்துட்டு நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில கிளாஸ் எடுக்கிறேன். இது சொல்றேன் நான். பசுபதி அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, நம்ம ஏன் என்னெல்லாம் பண்ணணும், நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, மத்ததெல்லாம் பண்ணக்கூடாது, நமக்குன்னு கொடுக்கப்பட்டு இருக்கிற இது என்ன விதி, வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, கர்க உபநிஷத்து, இது மாதிரி நிறைய உபநிஷத்துங்கள்ல இருந்தும் இதுல பாயிண்ட் எடுத்து சொல்லணும். ஒரே புஸ்தகத்துல கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க பாகவதத்துல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு இதுல கொஞ்சம் இந்த தத்துவங்கள்லாம் புரிஞ்சுக்கிறான பக்குவம் வேணும். அப்படி இருந்தாதான் முடியும். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் இந்த இதுல இப்ப படிச்சதுல சொல்லுங்கம்மா. மாதாஜி இப்ப இதுல வந்து அந்த பிராமணர் வந்து தானம் கொடுக்குறாருல மாதாஜி. ஆமா. அப்ப வந்து சூத்திரன் உடம்புல இருந்து 2 கரிய உருவம் வருது. அப்ப அத நாம வந்து ரஜோகுணம் தமோ குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அத 2ஐயும் வந்து இந்த 9வது அத்தியாயம் படிச்சா அது 2ம் அழிஞ்சு சத்துவகுணம் நல்லா வளர்ந்து நம்ம பகவான் கிட்ட சேரலாம். அப்படி எடுத்துக்கலாமா மாதாஜி? எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சத்துவகுணத்துல மட்டும் இருந்தா போறாதுமா. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய சகவாசம், பகவான் பக்தர்களோட சகவாசம், நம்ம பிரசாதமா சாப்பிடணும். சத்துவகுணத்துல இருந்தா மட்டும் போறாது, சுத்த சத்வத்துக்கு வரணும். அது உயர்ந்த பக்தர்களோட சங்கமம் வச்சிருந்தாதாம்மா முடியும். நம்ம சாதாரணமா இப்ப சகஜமான நிலையில இருந்தோம்னா முடியாது. நம்மளால விட மாட்டாங்க அவங்கள. நமக்கு எப்படியாவது கோபம் வர வைப்பாங்க. அதுவும் பக்தியில போக போக மாயா வந்து டப்பு டப்புன்னு அவங்களதான் டிவோட்டி தான் பிடிப்பாங்க. முதல்ல மாயா துர்காதேவி, அவங்களும் வேற யாரும் இல்ல, கிருஷ்ணனுடைய தங்கை. அதுவும் கிருஷ்ணனுடைய வெளிப்புற சக்தி தான். பகவான் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்காரு, அணு அளவுதான் இருக்காரு ஆத்மாங்கிறது. அதனால நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம அதுக்குதான் சொல்றதே காலையில நேரத்துல எல்லாருமே ஓரளவுக்கு சத்துவ குணத்துல இருப்போம். அப்ப போன் வராது, யாரோடையும் பேச மாட்டோம், அமைதியா இருக்கும். அப்பெல்லாம் தேவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க, நம்ம கேட்கறத கேட்க முடியும் அவங்களால. அதுக்கப்புறம்லாம் நம்மள மைண்டு டைவர்ஷன் ஆயிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சத்துவகுணத்துல மாறத்துக்கு பார்க்கணும். சத்துவகுணத்துல மாறணும் அப்படின்னா இந்த ரஜோ காரங்கள் சாப்பிட்றது, இந்த அனிமல்கள் விலங்குகளை சாப்பிட்றது,
இது மாதிரி இதெல்லாம் நம்மளே மாத்திக்கணும். நம்ம நல்ல திருப்பி திருப்பி இந்த பூமியில பிறந்து இந்த சம்சார சாகரத்துல பிறந்து எவ்வளவு கஷ்டங்கள். ஒரு கஷ்டமா 2 கஷ்டமா? யாரையாவது கேளுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு. நல்லா இருக்கோன்னு வெளிப்போக்காதான் சொல்லுவாங்களே ஒழிய ஆத்மார்த்தமா யாருமே நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் யாராலையுமே சொல்ல முடியாது, பக்தர்களை தவிர. ஆமா மாதாஜி. பக்தர்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாம பகவான் எடுத்துட்டு போவாரு. பக்தர்களுக்கு அடா இப்படி இருக்கே, நம்ம என்ன பாவம் பண்ணமோ, பகவானே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு வார்த்தை நினைச்சா கூட போறோம். பகவான் அது சுலபமா அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. நம்ம எங்கேயும் போவேணாம், உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லா வேலையும் நடக்கும் நமக்கு. ஆனா நமக்கு ஃபெய்த் வேணும். நம்பிக்கை இல்லைன்னா, பகவான் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்மளால யாராலையும் வந்தாலும் காப்பாற்ற முடியாது நம்மள. பக்தர்களால மாத்திரம்தான் முடியும். பக்தர்களால மாத்திரம்தான் முடியும். அதனால இந்த விவரமான இந்த கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை உடனே டப்புன்னு இந்த இத்தினோண்டு நேரத்துல சொல்ல முடியாது. மினிமம் ஒரு 2 கிளாஸாவது தேவைப்படும். இந்த மாடு அதை எதையும் பண்றாங்க, விலங்குகளை கிறிஸ்டினியாட்டி என்ன பண்றாங்க, முஸ்லீம்கள் எல்லாம் ஏன் இந்த பக்ரீத் அப்ப சாப்பிட்டார், பிரபுவும் ரொம்ப நல்லா கேட்டாரு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் டப்புன்னு உடனே பேசி நம்ம புரிய வைக்க முடியாது. 2-3 கிளாஸ் கண்டிப்பா தேவைப்படும். அது நம்ம இந்த மகாத்மியத்தை முடிச்சுட்டு அப்ப வேணா ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஏதாவது சண்டே சாட்டர்டே அந்த மாதிரி வச்சுக்கலாம். அத ஏன்னா நிறைய பேசணுங்கிறப்ப நமக்கு உங்களுக்கும் நேரங்கள் இருக்கணும், அடுத்த வேற எதுவும் வேலைகள் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பா அதெல்லாம் டீட்டெயில்டா எடுக்கலாம். நோ டவுட். ஓகே மாதாஜி. மாதாஜி, அப்ப நம்ம இதுல 9வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம் புரிஞ்சுக்கலாமா மாதாஜி? யாந்தி தேவர்தா தேவான், அதாவது தேவர்களை வழிபடுவார். யாரெல்லாம் நம்ம வழிய விடுறோமோ அந்தந்த லோகத்துக்கு போவோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுதான் அந்த ஸ்லோகம் எல்லாமே அந்த சாப்டர்ல எல்லாமே நல்ல நல்ல ஸ்லோகம். 9.26 இது வரும். இது 25 வரும். 26ல பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், பிரியமா எனக்கு கொடு அப்படின்னு தான் கேட்கிறாரு. ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ பிரியத்தோட அன்பு. இங்கேயே எல்லா இடத்துலயும் அன்புதான் நிக்கும். அடுத்தது நீ என்னென்னலாம் சாப்பிடுறியோ, எத்கரோஷி 9.27 அப்படி வரும். எத்கரோஷி எத்னாஷி எச்சுகோஷி சஸ்வகான்னு. அதுல என்ன சொல்றாங்க, நீ என்னென்னலாம் சாப்பிடுறியோ, என்னென்னலாம் தண்ணி குடிக்கிறப்ப கூட ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு குடிங்க. துளசி போட்டு குடிக்க முடியாட்டி அட்லீஸ்ட் வாயால ஹரே கிருஷ்ணான் கிருஷ்ணன் நினைச்சிட்டு குடிங்க. இந்த தண்ணி உங்களாலதான் பகவானே சுவையா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அவருக்கு நேவேதியம் பண்ணிட்டு குடிக்கிறப்ப அந்த தண்ணியில என்னமா நீ வைரஸ் இருந்தா கூட நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுமா. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்மா பகவானுடைய நாமம். விஷத்தையே போட்டு கொடுத்தா கூட ஹரே கிருஷ்ணன். எப்படி பிரகலாதன் அவங்க அப்பா என்ன பண்ணலாம் பண்றாரு பாத்தீங்களா? அவர் என்ன செய்வாரு, ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு குடிச்சாரு. பாம்பு விஷம் போட்டாரு, என்னென்னமோலாம் கொடுத்து பண்ணாரு. அவரு முடிஞ்சது அவரால கொல்றதுக்கு. என்னன்னா அந்த நாமத்துக்கு அவ்வளவு பவர், பகவானுடைய நாமத்துக்கு அவ்வளவு பவர். நீரின் சுவையே பகவான் தனக்கு. ஆமாமா, எல்லாமே அது வரும் அந்த ஸ்லோகத்திலேயே அந்த சாப்டர்லயே வரும். எல்லாமே மலை நான் தான், மேரு நான் தான், நீரு நான் தான், எல்லாமே நான் தான் பகவானே சொல்வார் அந்த இதுல அந்த சாப்டர்ல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நம்ம ஸ்லோகங்கள் சாப்டர் படிக்கிறப்ப இன்னும் நல்லா புரியும் இந்த மகாத்மியத்தை. அதுக்குதான் நான் ரிப்பீட் பண்றேன் திருப்பி. இந்த மகாத்மியம் படிக்கிறப்ப பேசாம விட்டுடாதீங்க. அன்னன்னைக்கு திருப்பி போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து 9 அத்தியாயம் வரையும் படிங்க, தப்பே கிடையாது. படிக்கதான் நமக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். அந்தந்த சாப்டர் படிக்கிறப்ப நமக்கு ஈஸியா புரியும். நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சதே அரிது, அதுல நேரங்கள் கிடைக்கிறது இன்னும் அரிது. அது மாதிரி கிளாஸ் சொல்றவாலும் ஷேர் பண்ணிக்கிறதும், உங்களுக்கு முடியாம போறதும், இப்படிலாம் வேற பாதி நேரம் போயிடும். அப்புறம் நம்மளுடைய அத்தியாத்மிக் ஆதி பௌதிக் ஆதி தெய்வீகங்கிற மாதிரி பல பிரச்சனைகள்னால நம்மளால கிளாஸ் அட்டன் பண்ண முடியாம போகும். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. கொஞ்சமாவது தெரிஞ்சுட்டாதான் நம்ம வேகமா தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை திருப்பி படிச்சாதான் நமக்கு அதுல கேள்விகள் வரும். படிக்க கேள்விகள் வரும். ஒவ்வொரு தடவையும் பாகவதம் பகவத்கீதா படிக்கிறப்ப நமக்கு ஒவ்வொரு புதுசா தோணும். ஒரே மாதிரியே இருக்காது நமக்கு படிக்கிறது புரிதல். அதுக்குதான் சொல்றதே, கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு தடவை படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரங்கள் கிடைக்கிறதோ, நான் ஒன்னும் சொல்லலை, எப்ப பார்த்தாலும் மாதாஜி நாங்க புக்கை வச்சுட்டே உட்கார முடியுமா மாதாஜி அப்படின்னு கேட்பீங்க. எல்லாருமே கொஸ்டின் வரும். எஸ்பெஷலி ஆம்பளைங்களா, பிரபுசா இருந்தாலும் சரி, மாதாஜி சார் இருந்தாலும் சரி. நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா
நமக்கு பகவானே நமக்கு நேரங்கள் கொடுப்பாரு, புரிஞ்சுக்கிற சக்தி வேகமா கொடுப்பாரு, எல்லாத்தையுமே கொடுப்பாரு பகவான். ஆனா நமக்கு நம்பிக்கை வேணும். இதெல்லாம் படிச்சா, இந்த சாப்டர் படிச்சா நமக்கு முக்தி கிடைக்கும், இந்த சாப்டர் படிச்சா நமக்கு இது கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி டெவலப் ஆனாதான் நமக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல ஹரே கிருஷ்ண மந்திரா சொன்னா போறோம் அப்படின்னு நம்ம அந்த இதுக்கு வருவோம். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, விடாம போட்டோஸ் வந்துட்டு இருக்குன்னா சென்னை டெம்பிள்ல இருந்து டெய்லி போட்டோ வரும், அன்னன்னைக்கு அலங்கார போட்டோ. அதுதான் இப்ப கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. பகவான் இப்ப கிளாஸ் எடுக்கிறப்ப கூட அவர் போட்டோ மூலியமா நமக்கு இது பண்றாரு. நான் வந்துட்டேன் எனக்கு ஒவ்வொரு சவுண்டும் வருது பாத்தீங்களா, அதை அனுப்புறேன் பாருங்க அப்புறமா கிளாஸ் முடிஞ்சவன். இப்படிதான் இதான் பகவான்ங்கிறது நமக்கு உடனே டக்குனு ஞாபகம் வரும். ஓஹோ, இந்த நேரத்துல நமக்கு பகவானுடைய இன்னைய சென்னை டெம்பிள்ல இருக்கிற போட்டோஸ் வரும் அப்படின்னு. போட்டோஸ் மூலியமா அனுப்பி நமக்கு ரிமைண்ட் பண்றாரு, நான் இங்கதான் இருக்கேன், பேசு இன்னும் பேசு அப்படிங்கிறாரு. இதுல தான் ரியலைசேஷன் மாதாஜி, இதுல தான் ரியலைசேஷன். எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் 24 மணி நேரமும் நம்ம பகவானை நினைச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அவர் எல்லாமே, நமக்கு எந்த வித பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம அதனால அஃபெக்ட் ஆகவே மாட்டோம். நம்மளுடைய கர்ம வினையினால அந்த இது நடக்கும். பட் நம்ம எந்த விதத்திலையும் பக்தர்கள் வந்து எந்த விதத்திலையும் அஃபெக்ட் ஆகவே மாட்டாங்க. பக்தர்களை போய் கேளுங்க, என்ன மாதாஜி எப்படி இருக்கீங்க, கிருஷ்ணாஸ் மர்சி அப்படிம்பாங்க. கிருஷ்ணனுடைய தயவுனால நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சாதாரண மக்களை போய் கேளுங்க, ஏதோ இருக்கேன் அப்படிம்பாங்க. இதுதான் புரிதல், உணர்தல், தன்னை உணர்தல்ங்கிறது இதுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே வேற எதுவும் கிருஷ்ணா கேட்கணுமா, கேள்விகள் இருக்கா?